நான் மேடையில் அமர்வதற்கு நம்ம சீனியரில் ஒரு 5 பேரை கூப்பிடலான் இருக்கேன். அவங்கள வரவேற்கத்துக்கு கைத்தட்டி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முன்னதாக திருவாளர் முருகேசன் துணை இயக்குனர் பணியாளர் ஓய்வு அவர்கள் மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்களது கரவொலி ஏற்றியார் திரு போஸ். அடுத்ததாக நண்பர் ராமகிருஷ்ணன் புள்ளியியல் அலுவலர் தலைமையிலும் ஓய்வு. அடுத்ததாக திரு சிதம்பரம் அவர்கள் தங்களது கரவொலியை எழுப்பி அவருக்கு வரவேற்பு தர கேட்கிறேன். அடுத்ததாக சைடில் வந்து திருமதி நம்பி நாச்சியார் அவர்களை மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, நீங்களாம் சீரியஸ். அவர்கள் துணை இயக்குனர் பணியாளர் ஓய்வு அவர்கள் மேடையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக நமது கூட்டம் ஆரம்பிப்புக்கு முன் கடந்த மாதமும் கடந்த ஒரு ஆண்டில் வந்து நம்மை விட்டு பிரிந்து சென்ற நண்பர் தீனதயாளன் மற்றும் திருமதி சுந்தரி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது ஓய்வு பெற்ற அலுவலர்களது குடும்ப சந்திப்பு விழா 2ஆம் ஆண்டு நன்றாக அமையப்பெற்று இனிதே நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கு எனது வேண்டுகோளை ஏற்று அனைவரும் இந்த சந்திப்பு கூட்டத்திற்கு வந்து இருந்தமைக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது முன்னதாக திரு சிதம்பரம் அவர்களை ஒரு வார்த்தைகள் உங்கள் முன் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் கோபி குறிப்பிட்டே சொன்னார் ஓரிரு வார்த்தைகள் என்று. எனக்கு ஒரு பழக்கம், நான் இந்த ஓய்வு பெற்ற பிறகு இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால பேசுனா எனக்கு கொஞ்சம் நிறுத்த வராது. பசங்களே சில நேரங்களில் சொல்லுவாங்க, சார் இது யூ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் இன் த லாஸ்ட் வீக்னு. நான் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு நிறுத்துக்கிறேன். முதல்ல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற சகோதர சகோதரிகளை பல நேரங்களில் பல தருணங்களில் என்னுடைய மன ஓட்டத்தில் அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னொரு சந்தேகம், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று நினைத்தே பார்க்க முடியல. ஒரு ரீசெண்டாக திருமதி நம்பி நாச்சியார் அவர்களை பற்றி எனக்கு பல நினைவுகள் வந்தன. நான் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்பதற்குள் இன்றைக்கி எனக்கு பார்த்தோன்னா மிக மிக சந்தோஷம். அப்படி நிறைய உருவங்கள். உண்மையிலேயே இது போன்ற விழாக்கள் மற்ற துறைகளில் நடத்துகிறார்களா என்று தெரியவில்லை. அது நமது துறையில் இப்படி ஒரு முயற்சி எடுத்ததற்கு அன்பு நண்பர் கோபிக்கும் அவருக்கு உதவியாக இருந்த சங்கருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கனத்த கரகோஷத்தால் அவர்களுக்கு, ஏன்னா இதா ஒரு கூட்டத்தை ஏற்று நடத்துவது என்பது எளிதான காரியமல்ல. அது இன்றைய நாளில், அதுவும் சென்னையினுடைய ஹாட் பிளேஸில் ஆனால் கூட்டத்தை பொறுத்தளவில் போன தடவை விட இந்த தடவை குறைவான எண்ணிக்கை இருக்கிறது. நாங்கள் ஓரிரு பேர் இருந்தாலும், ஏன்னா அதில் வந்தவர்கள் ஒரு சிலருக்கு உடல்நிலை சரியில் இருந்தது எங்களுக்கே தெரியும். உதாரணமாக மிஸ்டர் கோவிந்தன் அவர்கள், அடுத்தால திரு அருணாச்சலம் அவர்கள், இங்கே நினைவில் வரக்கூடிய அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல்நிலை சரியினாலும் அவர்கள் வரவில்லை. இல்லாட்டில் அவர்களால் இப்பொழுது மனதில் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது மிக மிக நன்றி. ஒரு குடும்ப பாங்கான ஒரு எண்ணங்கள் வருவதற்கு இவையெல்லாம் மிக சிறந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஹெல்த் தான். ஹெல்த் இஸ் வெல்த். நம்மில் பலரும் ஓய்வு பெற்ற பிறகு பணியில் இருக்கிற வரைக்கும் நமது குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், அலுவலகத்திற்கு நிம்மதியாக இருக்க வேண்டும், அப்படியே கழித்து விடுகிறோம். அப்பொழுதும் நம்ம நமது ஹெல்த்து
நம்ம ஹெல்த்னு பார்க்கறது இல்லை. ஓய்வு பெற்ற பிறகு நம்ம வாங்குகிற ஓய்வூதியத்தையும் அல்லது மற்ற செலவையும் நம்ம பெரும்பாலும் மருத்துவ செலவுக்கு செலவு செய்கிறோம். அது மிகவும் வேதனையாகவும் என்ன சொல்லலாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அண்மையிலே வந்து என்னுடைய மகள் வந்து ரீசெண்டாக வந்து நெதர்லாந்து போயிருந்தாங்க. நான் என்ன வர சொல்லியிருந்தாங்க, நான் டியூஷன்லாம் இருக்குன்னு சொல்லி போயிட்டு வந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 62 நாள் இருந்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு அங்கே வந்து தோட்ட வேலை பார்க்கும்போது என்னுடைய காலில் லேசாக ஒரு அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு. உன்னுடைய சன்னிலாட்ட சொன்னேன், டாக்டரா இங்கே டாக்டரே கிடையாது மாமான்னு. என்னது? அப்போ கேட்டேன், அடிபட்ட ஒரே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பார், அவருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். அவர் என்ன பண்ணுவாரான்னு தெரியுங்களா? வாங்க அப்படியா பேராசிட்டமால் சரியாயிடும். என்ன தெரியுங்களா ஒரு விசேஷம், நான் இருந்த வீடு வந்து இண்டிபெண்ட் ஹவுஸ். கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 20 வீடு, அந்த பக்கம் 20. எல்லா வீட்லேயும் 2 கார் இருக்குது. 2 காருக்கு 4 சைக்கிள் இருக்குது. ஆனால் நாங்கள் பெரும்பாலும் அவங்க அந்த காரில் தான் போகிறாங்க. நான் மருமகன்ட்ட கேட்டேன், ஆமாம் மாமா, எவ்ரிபடி சைக்கிளிங் 1 hour. நாங்கள் நைட்டு 10 மணிக்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வரோம். 2 ஓல்டு லேடிஸ் சைக்கிளை, நானும் இவங்களா இருக்கணும் சைக்கிள் எடுத்துகிட்டு போனால், நான் 2 பெடலையும் போகும்போது பக்கத்தில் உள்ளவங்க யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு 7 பெடலையும் போயிடுறாங்க. உடல்நிலை அவ்வளவுக்கு இது நம்ம அதில் நினச்சா ரொம்ப மனசு கஷ்டமாக. அஃப்கோர்ஸ் ரொம்ப வந்து அது ஒரு நேச்சுரல் லேண்டு, க்ரீனரிஸ் தான். மக்களுக்கெல்லாம் அந்த சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்லி அங்கே ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க என்னென்னா, ஒர்க்கர்ஸ் ஆர் பெய்ட் மோர் தேன் த ஒர்க்கர்ஸ், ஐ மீன் லேபரர்ஸ் ஆர் பெய்டு மோர் தேன் தட் ஆஃப் தி கவர்மெண்ட் சர்வெண்ட். அவங்க ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாங்க. ஒரு எந்த ஒர்க் பண்ணணுமா அவன் இது ஃபிக்ஸ் பண்ணிடுறான், ஒரு அவருக்கு இவ்வளவு நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, அவன் எவ்வளோ வாங்குறானோ அதில் 15% டேக்ஸ் கட்டிட்டுன்னு அவனை ரெசிப்ட் கொடுக்கான். அஃப்கோர்ஸ் நமக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் வந்து இந்த உடல்நலத்தை நம்ம வந்து உடல்நலத்தை பேணுவதை நாம் நிறைய குறைத்து கொண்டதுனால தான் இவ்வளோ சிரமப்படுறோம். அட்லீஸ்ட் நம்முடைய பிள்ளைகளுக்காவது அல்லது நம்ம இவங்களுக்காவது சொல்ல வேணும். 2வது, எப்போதுமே நம்ம எதை பார்த்தாலும் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி. எதிர்பார்ப்புகள் வந்து 60 வயசு வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே எதிர்பார்ப்புகள் தான். நம்மளை யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. நம்மளை எப்படி எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? நம்ம ஹேலன் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அப்பா வந்தால் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அம்மா வந்தால் நம்ம ஹெல்ப்பாக இருக்கும். அம்மா வந்து இப்போ என்னுடைய ஒய்ஃப் அங்கே இருந்து 62 நாள் அவங்க தான் சமையல் பண்ணி போட்டாங்க. இது உலகம் அவங்களை நீப்பேன். ஆனால் இதே அவங்களுக்கு வச்சிருப்பாங்க 1 மாதம் அல்லது 10 நாள். ஆனால் உடல் நலம் தான் நமக்கு ரொம்ப, எனக்கு சிலரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ உடல் நலத்தை நான் அப்போ எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கிறாங்க. அவங்க வெளியில் இது இல்லாட்டாலும் உடல் நலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, எக்காரணம் கொண்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஓய்வூதிய தொகை நம்ம இறக்கு வரை யாருக்கும் முழுமையாக கொடுக்கவே கூடாது. அது பின்னால் ரொம்ப பாதிச்சிருக்கு. எனக்கே தெரிஞ்ச 2-3 குடும்பத்தில் கண்டிப்பாக பக்கத்திலே ஒரு இதில் கூட விட்டாங்க. அது வந்து இதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்தில் இருக்கும். நான் எனக்கு பட்டதை போட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த இதில் எத்தனை பேர் வர முடியுமோ அத்தனை பேரும் வரணும்னு எனக்கு மனமார்ந்த நன்றி. இதை விட கூட்டம் கூடுதலாக வரணும். இந்த கூட்டத்தை இவ்வளோ ஒழுங்குபடுத்தி இவ்வளவு தூரம் திறமையாக நடத்துறதுக்கு நான் மிக மிக நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உங்கள் எல்லோரையும் பார்த்ததுக்கு என்ன மனமான இதில் முக்கியமான ஒரு நபரை நான் ரொம்ப பாராட்டேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தலைமைச் செயலகத்தில் அண்டர் செக்ரட்டரியாக இருந்த இவர் சார் வந்திருக்காங்க. அவர் பாருங்கள், நம்ம டிபார்ட்மெண்ட் உள்ள பேர் பல பேர் வரல. தலைமைச் செயலகத்தில் நம்ம சப்ஜெக்ட் பார்த்த சாரு பேர் ஆமாம், முகமது கனி. அவரை நான் அவருடைய இதில் அவரை தான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன அழகாக வந்து அவர் ஹாபி வச்சுருக்காரு தெரியுங்களா? அவருக்கு வந்து முடி தான் நினச்ச முடியும், அவருடைய டை அடிக்கலை. ஆனால் அவருடைய ஃபேஸ் கேட்டால் அந்த மாதிரி அப்படி இருக்கணும். ஆனால் அவருடைய ஒளி இதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்தாலும் நம்ம மணியை பார்த்தோன்னா மணிக்கு இருக்க ரொம்ப வித்தியாசமே தெரியல, அப்படியே இருக்கிறாரு உள்ள. அப்படி அதுவே பெரிய இன்னொன்று தெரியுமா? ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கவலை இருந்தால் நம்மளை விடவே விடாது. ஃபாரின்லாம் 18 வயசு பையன் போயிடுவான் கொண்டு போய். ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க வந்து தே ஏர்ன் மோர் தேன் வாட். இங்கே மாதிரி கவர்மெண்ட் இதாகணும் அப்படி இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஹியூமன் லேபரர்ஸுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அவர் 2 நிமிஷம் சொன்னார், நான் 15 நிமிஷம் எடுத்தேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி திரு சிதம்பரம் சார் அவர்களே. அடுத்ததாக நண்பர் திரு போஸ், துணை இயக்குனர் பணியாளர் ஓய்வு தலைமை அவர்கள் பேச வருமாறு கேட்கல. இந்த குடும்பம் வந்திருக்கிற அனைத்து என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் ஒரு சேர காண்பதற்கு மிகவும்
சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஒரு நிகழ்ச்சியை சார் சிதம்பரம் சார் குறிப்பிட்டது போல் நம்ம வீட்டு காரியங்களையே எடுத்து இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியாத நிலையில் அருமை சகோதரர் கோபி, திரு சங்கர், அப்புறம் அன்புமணி உள்ளிட்ட இந்த கமிட்டியாளர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு சந்தர்ப்பங்களில் கூடுவது என்பது நாம் கலந்து பேசுவது நம்மளுடைய எனர்ஜி அதிகமாகுது என்பதாக ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக சொல்கிறாங்க. சில இந்த பட்டிமன்றங்களை சொல்கிற போது இரு நண்பர்கள் சந்திக்கிற போது உனக்கு என்ன சுகரு, உனக்கு என்ன சுகரு, உனக்கு என்ன பிரச்சனை கேட்காம நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கல்ல, உங்கள் பிள்ளை எப்படி இருக்காங்க, உங்கள் பேரம்பேத்தி எப்படி படிக்கிறாங்களா, நீங்கள் எப்படி உங்களுக்கு அப்படின்னு நம்ம அளவில் ஆகிறோம் பாருங்கள். அப்படி தான் அளவில் ஆகணும். அளவில் ஆகிற போது உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. நம்ம எங்கு நடந்தாலும் அந்த நம்முடன் வேலை பார்க்கும் குடும்பத்தினருக்கு அவருடைய நிகழ்ச்சிகளில் எல்லோரும் சென்று பார்த்தால், நான் அவசியம் என்னை பொறுத்தளவு நான் பெருமையாக சொல்லவில்லை, நான் அவசியமாக நான் மட்டும் போவதில்லை, நான் பெரும்பாலும் நான் ஜேடிஎஸ்ல தான் இருப்பேன். அதனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த எல்லா கேடரையுமே நான் வர்றவங்களை அனுசரித்து கொண்டு போய் அங்கே கலந்துக்கிட்டு வருவோம். ஏன்னா ஒன்று நம்மளை விட மற்றவங்க அவங்களுக்கு நம்மளை விட சிறப்பாக அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறவங்க தெரியாது. ரெண்டாவது அந்த ஒரு கிராமம் கூட இருக்கும், ரிமோட் கிராமத்தில் நம்ம போய் நிற்கிற போது, ஒரு கார் போய் நிற்கிற போது அல்லது ஒரு ஜீப் போய் நிற்கிற போது அவருடைய பெருமை ஒரு அந்தஸ்தாக இருக்கும். அதாவது நம்ம அந்த சொல்லுவாங்கள்ல, ஒரு 1000 கார் நிற்கிற இடத்துல பெரிய மந்திரி வீட்லேயோ ஒரு எம்எல்ஏ எம்பி வீட்லேயோ நிற்கிறதுக்கு பதிலாக ஒரு சாதாரண ஒரு கிராமத்து வீட்டில் நம்ம போய் கார் நின்றா அது அவருக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. அப்படி தான் நினச்சி நம்ம கொண்டு போவோம். அப்படி தான் நான் பெரும்பாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்திருக்கேன். இங்கே கூட நான் ஹெட் ஆஃபீஸில் இருந்தேன், ஒரு வாரம் தான் இருந்தேன். டிடிபியாக இருந்து 2011 ரிட்டையர் ஆனேன். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு எனக்கு ஒரு என்ன சந்தோஷம்னா, என்கிட்ட அவங்க சொன்னது இது வரைக்கும் எல்லா கேடரும், இந்த டெக்னிக்கல் கேடர் தனியாக வருவாங்க, ஆஃபீஸர் கேடர் தனியாக வருவாங்க, மினிஸ்ட்ரியல் கேடர், ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்போ கூட அந்த சேம் டைம் நான் சொன்னேன், ஒரு ரிக்வஸ்ட் வச்சேன், இதே மாதிரி எல்லாரும் கூடுமான வர எல்லாருமே எல்லா கேட்டகரியும் கலந்து நீங்கள் இதை சிறப்பிங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர்லையோ ஒரு ரிட்டையர்மெண்ட்லையோ அல்லது ப்ரமோஷன்லையோ கவனிக்காமல் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்காரில் கவனிக்க முடியாது. இப்பொழுது சார் சொன்னாங்க, அந்த கனி சார் வந்திருக்காங்க. அது உண்மையிலேயே பெரிய, நான் கேட்டேன், அதனால் பார்த்த உடனே கேட்டேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அடிக்கடி அவர் போடுவார், நம்மளுக்கு என்ன வாழ்த்து போடுறோமோ அவர் வாழ்த்து முக்கியமாக இருக்கும். அது என்னமோ ஒரு ஏர்டெல்னு போட்டிருப்பாரு, கனி ஏர்டெல்னு என்னமோ போட்டிருப்பார். அழகான அவர் எல்லாம் உண்மையிலேயே இது பெரிய காரியம். அது எல்லாரும் அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த குடும்பம் எல்லாரும் ஒன்று தான். மனுஷன் தான் பெருசு. பணம் என்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதை பற்றி விரும்பல. மனிதர்களை சம்பாதி. உண்மையில் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், எங்கள் தகப்பனார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது மனிதர்களை சம்பாதி. காசை எப்படியும் சம்பாதிக்கலாம், எந்த விதத்திலையும் சம்பாதிக்கலாம், எந்நேரமும் சம்பாதிக்கலாம். அதை இன்னும் அழுத்தி சொன்னால் எந்த வழியிலையும் சம்பாதிக்கலாம், அது தேவையில்லை. மனிதர்களை சம்பாதி. அந்த இடத்துல அந்த முன்னேற்றத்தில் நிறையா மனிதர்களை சம்பாதிச்சிருக்கேன். அதனால் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போவும் நான் இப்போ எஞ்சிய காலத்தில் என்னென்னு கேட்குறேன்னா, நான் பொதுவாக எனக்கு தெரிஞ்ச அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சதை அடுத்த ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க எப்படி தெரிஞ்சவங்களும் கேட்பாங்க, தெரியாதவங்களும் கேட்பாங்க, சில பேர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறது கூட கேட்பாங்க. என்னுடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கிளியர் கட்டாக இருந்தால் நான் கிளியர் கட்டாக அடிச்சிடுவேன். இதுதான் யார் சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன்னு. ஆனால் எனக்கு தெரியாது கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் நான் சார்ட்டை கேட்குறேன் சொல்கிறேன். எனக்கு ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சொல்லி இன்றைக்கி நம்மளுக்கு என்னால் முடிஞ்சது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் சரி, அலுவலகத்தையும் சரி, என்ன ஃபைல் கொண்டு கொடுக்குறாங்களோ, ஆடிட் ஃபைல் கொடுக்குறாங்களா, ஃபிக்சேஷன் ஃபைல் கொடுக்குறாங்களோ, இதுகளை என்னால் நான் செஞ்சு கொடுக்குறேன். அதில் என்ன ஒரு பியூட்டினா, நான் தான் போய் வாங்கிட்டு வரேன்னு நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த லெவலுக்குலாம் இருக்கு. அந்த மாதிரி கூட வாங்கிட்டு கூட போக மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இருந்தாலும் அது இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்காரர்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஓரளவுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க. 10 பேர் இல்லைனாலும் 2 பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது ஒன்றே சந்தோஷம். அது போக இது ஒரு சோசியல் லெவலில் என்னென்ன சில பேர் இப்போ அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைலாம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் லெவலில் தெரிஞ்சால் அதை சொல்லுவேன். நம்ம காட்டி சொல்கிறது தான் இன்னாருன்னு. நம்ம மத்தாள் இன்வால்மெண்ட் இல்லை, இந்த இருக்குது இங்கே இருக்குது, இங்கே பார்த்துக்கங்க, அந்த இதுவும் நம்ம செய்வோம். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் இலக்கிய ஆர்வம் உண்டு, நிறையா புத்தகம் படிப்பேன். நான் செலவுக்குன்னு செலவழிக்கிறது அத்தியாவசிய செலவுன்னா எனக்கு புக்கு தான். வேறு எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸு என்கிட்ட கிடையாது, வேறு செலவுகளும் கிடையாது. ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ஒரு பையன் ஒருத்தன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன். என் மகன் ஒன்று எம்ஏ பிஎட் படித்த ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. என் பேத்தி ஒன்று
செகண்ட் இயர் படிக்கிறான் நாமக்கல் காலேஜில், பிபிஎஸ்சி படிக்கிறான். ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை இதுதான், எனக்கு தான். அவள் போக மாட்டேன்னு சொன்னான். அவங்க அப்பா சொன்னார் மெடிக்கல் போங்கன்னு சொல்லி, போக மாட்டேன்ட்டான். மெடிக்கலில் இப்போ பயப்படுது சில பிள்ளைய போகிறதுக்கு. அதனால் அப்போ மெடிக்கல் தான் போகல, வெட்டினரிக்காவது போகுமா, நான் அந்த இருந்தவன் அப்படின்னு 38 வருஷம் சர்வீஸ் போட்டுருக்கேன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனால் என் பேத்தியும் டாக்டர் ஆகிருக்கா அப்படின்னு நான் சொல்லணும். நாமக்கல்லில் செகண்ட் இயர் படிக்கிறான் பையன், வெளிநாட்டில் இருக்க இன்ஜினியராக இருக்கான். நல்ல குடும்பம். எனக்கு மனைவி மட்டும் இல்லை, 3 வருஷமாச்சு இறந்து போயிட்டாங்க. என்னுடைய இந்த சேவை அடுத்தவளுக்கு நான் பெருமையாக நானே சொல்லிக்கிற கூடாது. எனக்கு தெரியும் ராம்நாடுனா யார், ராம்நாத் போஸ்னா யார், பெரும்பாலோருக்கு தெரியும். எனக்கு வேணால் என்னுடைய ஃபிசிக்கல் காம்ப்ளெக்ஷன் வேணால் அதை மே நாட் பி அவேர் ஆஃப் இட். ஆனால் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், நான் நன்றி எதிர்பார்ப்புலாம் கிடையாது சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு அவங்களுக்கு இல்லை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அந்த மாதிரி நான் காரியத்தை ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் எஞ்சிய காலத்திலேயே நான் அதே மாதிரி செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். யாராக இருந்தாலும் சரி, யார் என்ன தலை கூட எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது செஞ்சு கொடுத்துக்கிறத எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. அது போக இந்த குடியிருப்பு நலச்சங்கத்தில் வேற என்னை இதை வச்சுருக்காங்க. அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்த சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு, எனக்கு இந்த பொழுது போகலை எப்படி கழிக்கிறிய அப்படிங்கிற நிலைமை இல்லை. எனக்கு பொழுதுதான் பத்தலை, தூங்குறது கூட மாட்டேன். மத்தியானத்துக்கெல்லாம் தூங்க மாட்டேன், ராத்திரியில் ஒரு தடவை தான் தூங்குவேன். இப்படி நான் பொதுவாக அந்த செயற்குழு தான் போட்டால் கூட நான் முடியாமலாம் வந்துடுவேன் எங்கே போட்டாலும். இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பழையபடி நான் கால் விழுந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதனால தான் போக முடியல. மற்றவர்களாம் தெரியும் எல்லாருக்கும். இல்லைன்னா நம்ம மக்களை எல்லாரும் பார்த்துக்கிட்டு போகணுங்கிறது தான். இப்போ போன வருஷம் நான் வர முடியல. அதுக்கு நான் ஐ ஃபெல்ட் எல்லாட், ரொம்ப எனக்கு சங்கடப்பட்டேன் வர முடியலையேன்ட்டு. இதெல்லாம் என்ன இருந்தாலும் சரி, இந்த ஆல் மை ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் போயிடணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கேன். இன்னைக்கு எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சார் சொன்னது மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு இனி நம்மளுக்குன்னு வாழ்ந்துட்டான், நம்ம தாய் தகப்பனாருக்குன்னு வாழ்ந்துட்டான். இப்போ பேரம் பேச்சிகளுக்கு வாழ வேண்டிய கட்டாயம். நம்மளால் அவங்களுக்கு முடிஞ்சதை செய்வோம். அவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்க விரும்பலை. நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு ஆண்ட சித்தம், நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கவர்மெண்ட் காசு எழுதுனது தான், அதில் யாரும் குறைக்கப்படல. ஆனால் ஒன்று சார் சொன்னது மாதிரி அதில் கொஞ்சம் நம்ம காசியஸாக இருந்துக்கிறோன்னு. எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளை இல்லை, பிறக்கிறது எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளையாக தான் வருது. அதான் அவர் சார் சொன்ன மாதிரி வர்றவங்க நம்ம மச்சனுடைய பொண்ணையோ தங்கச்சியுடைய மாப்பிள்ளையோ எடுத்திருந்தாலும் கூட அவங்க தான் ரொம்ப கிளவரி பண்ணாங்க. அந்நியத்திலேருந்து வரவங்க கூட அணைச்சி போகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் இருக்குது. அப்போ நம்மளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறேன்னு. எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஆள் கொடுக்காம போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொடுக்குறதுல கொடுத்துட்டு ஒரு செட்டன் போர்ஷன், ஒரு லிமிட்டட் போர்ஷனை நம்ம பேருக்கு வச்சுக்கிறோங்க. அதுக்கு பின்னாடி அவங்க எடுத்துக்கிறட்டும். அதுக்காக அவங்க செய்வாங்க. ஆனால் எல்லா பிள்ளையும் நான் குறை சொல்லலை. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என் மகளும் சரி என் மகனும் சரி 2 பேரும் அவளை வச்சு பார்க்குறாங்க. இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் மை ஒய்ஃப். எனக்கு அந்த கவலையே தெரியலை. அந்த மாதிரி நடத்துகிறாங்க. அது மாதிரி எல்லாருமே ஃபார்ச்சுனேட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அன்ஃபார்ச்சுனேட்டாக இருப்பாங்க. பிள்ளையை ஏமாற்றி போய் எத்தனை கதையில் சொல்கிறாங்க, பட்டி உண்மையாக போய் தெரியாது. இருந்தபோது அப்படியும் இருக்காங்க. அதை மாட்டேன்னு சொல்ல முடியல. ஆனால் அந்த விஷயத்தில் சார் சொன்னதை முக்கியமாக அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லாரையும், நான் உங்களுக்கு சின்னவனாக இருந்தால் கூட என் கோரிக்கை அதில் நியாயம் இருக்குது. சார் சொல்லிட்டாரு மூத்தவர். அதனால் அந்த கோரிக்கையிலையும் கொஞ்சம் எல்லாரும் கவனத்தை வச்சுக்கிறோங்க. வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதே மாதிரி கூட்டங்கள் சார் சொன்னது மாதிரி எவ்வளோ இருந்தாலும் நம்ம காசுங்கிறது பெருசு இல்லை. கோபி காசுங்கிறது நம்ம எப்படினாலும் நம்ம 4 பேர் 5 பேர் பகிர்ந்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் இதை மட்டும் இதே மாதிரி நடத்துங்க கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவு. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக முதல்ல இந்த 2வது சந்திப்பு கூட்டம் 31ஆம் தேதி முடிவு பண்ணி ஒரு ஃபார்மல் டேட்டை போட்டு குரூப்பில் போட்டிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு திருவாளர் முருகேசன் துணை இயக்குனர் பணியாளர் நான் என் குடும்பத்துடன் வருகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் போட்டார். அதனால் குடும்பத்தோடு கலந்து மீண்டும் வர நன்றியை தெரிவித்து தற்பொழுது அவரை பேசுமாறு அழைக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். கடந்த ஆண்டு இந்த குடும்ப நடப்பது எனக்கு தெரியாத காரணத்தினால் கலந்து கொள்ள இயலவில்லை. இப்பொழுது திரு கோபி அவர்கள் தனிப்பட்ட முறையில் எல்லோருக்கும் வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்பி கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக இருக்கிறது எண்ணிக்கை. இதை அதிகப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதியர்களை முக்கியமானவர்களை சந்தித்து அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து அவர்களை அழைத்து செல்லுமாறு வேண்டுகோள் விடுக்கலாம். அதையும் விட இந்த சென்னையிலேயே போடாமல்
அடுத்த ஆண்டு குடும்ப விழாவை தஞ்சாவூரில் போட்டால் நான் ஏற்பாடு செய்து தருகின்றேன். அதற்கு தங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கின்றேன். மறுபடியும் நமக்கு பென்ஷன் தான் இப்பொழுது வாழ்வாதாரமாக இருக்கின்றது. பெண்ணும் சன்னும் கைவிட்டால் பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லுவார்கள். அதனால் நாங்கள் பென்ஷனுக்காக வைக்கப்படும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் எந்த சங்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கோபி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு முருகேசன் அவர்களே. அவர் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார், எல்லாம் கவனிச்சிருக்கணும். நம்மளாம் ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பில் அவங்க டிபார்ட்மெண்ட் பிரிஞ்சு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது இதில் எந்த வித சங்க பாகுபாடு பார்க்கணும்னு மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன். நான் இந்த சங்கத்தை சார்ந்தவன், நீங்கள் நடத்தி நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. நல்ல பாயிண்ட் சொன்னார் அவர் டிடிவி. அதை நம்ம கடைபிடிச்சு யார் எந்த சங்கம் வந்தாலும் பரவாயில்ல, இது நமக்கு கால்நடை பராமரித்து ஓய்வு பெற்ற அலுவலக சங்கம், இதில் எல்லாருமே கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுபடி நம்ம நடப்போம். அடுத்ததாக நமது தலைமையகத்தில் புள்ளியியல் பிரிவில் ஜாம்பவானாக பணிபுரிந்த திரு ராமகிருஷ்ணன் புள்ளியியல் அலுவலர் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கோபி அவர்கள் முன்னதாக பேசியது போல் மிகவும் உழைத்து எல்லோரையும் ஃபோன் நம்பரில் கண்டுபிடிச்சி எல்லாரும் பண்ணியிருக்காரு. மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மணி 12 ஆகிவிட்டது. பசி மயக்கம் எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக எனக்கு பசி இருக்கிறது. ஏன்னால் நான் தினந்தோறும் காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டு விடுவேன், அதோடு இரவில் தான். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக பழைய நண்பர்களை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. 2 எதிரில் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கந்தசாமி என்பவர். அவர் மிகவும் தபாலை எடுத்து கொண்டு வருவார். தபாலை எடுத்து கொண்டு வருவதற்கு முன் டாய்லெட்டில் நேராக வந்துடுவார். தபாலெலாம் வச்சுட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு தலையை வாரிண்டு அந்த சீப்பில் அப்படி போட்டு இப்படி போட்டு பவுடரை போட்டுட்டு நீபிதி போட்டுட்டு அப்புறம் தான் தபால் கொடுப்பார். எப்பப்பா தபால் நீ கொடுக்க போகிறேன்னு கேட்பேன். எல்லாம் கொடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையில் வச்சுக்கின்னு அப்படி போவார். ஸோ இதெல்லாம் பழைய ஞாபகத்துக்கு வருகிறது. அதே போல் மகாதேவன் அவர் என்னுடன் பணிபுரிந்தார். அவரும் இங்கு எல்லோருக்கும் மிகவும் கடவுள் ஆரோக்கியத்துடன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கொள்கிறேன். குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் வாக்கிங் போக வேண்டும், போவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் காத்தால் ஒரு 1/2 அன் ஹவர், ஈவினிங் 1/2 அன் ஹவர், இது 2 இருந்தாலே போகிறோம். ஒன்றும் டாக்டர் வீட்டுக்கே யாரும் போக வேணாம். மெடிடேஷன் அண்ட் வாக்கிங், த மோர் வாக் 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 வாக், அதுதான் எக்ஸசைஸ். அது யாரும் கட்டாயம் பண்ணுவீங்க, இருந்தாலும் அதை கடைபிடிக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு தெரிவித்து நன்றி, வணக்கம். மிக்க நன்றி திரு ராமகிருஷ்ணன் அவர்களே. அடுத்ததாக திருமதி நம்பினாச்சார் அவர்களே. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களெல்லாம் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி திருமதி நம்பினாச்சார் மேடம் அவர்களே. அடுத்ததாக நான் தலைமையகத்தில் நிர்வாகர் பணியும்போது என்னுடன் பணிபுரிந்த துணை இயக்குனர் பணியாளர் திரு சிவராமன் அவர்களை ஒரு வார்த்தையில் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் மதிப்பிற்குரிய முருகேசன் சார் அவர்கள், போஸ் சார் அவர்கள், சிதம்பரம் சார் அவர்கள் மற்றும் மன்ற செக்ரட்டரி கணி சார் அவர்கள் மற்றும் இந்த துறையில் மூத்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் இங்கே சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வருஷமும் இதுபோல் அதிகமான ஆளுகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு, அதற்கான ஏற்பாடுகள் செய்யுமாறு அன்பு நண்பர் கோபி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் திரு சங்கர், அதே போல் அன்பு அனைவருக்கும், இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு பெற்ற அலுவலர்கள் அனைவரும் தங்களது உடல் நலத்தை, ஹெல்த்தை முக்கியமாக கவனிச்சிங்க. அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள்.
இந்த விழாவில் வந்து என்னை கலந்து கொண்டு பேச அழைத்த நண்பர்களுக்கும் எனது வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நவ் இட் இஸ் த ஆடியன்ஸ் டைம். ஆடியன்ஸிலிருந்து யார் யார் பேசணும் முதல்ல வந்து மகளிர் அணியிலேருந்து யாராவது வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. இவங்க யார்? இந்திராணி பேசுனாங்க போன வாட்டி. சரோஜா மேடம் வாங்க, 2 வார்த்தை பேசுங்க, இல்லை அங்கேயே பேசுங்க. சரி, நீங்கள் யாருன்னு பேசி முடிவு பண்ணுங்க. அடுத்தது ஜென்ஸ் சைடில் இருந்து யாராவது பேச வருமாறு முன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலேருந்து வந்திருக்கேன். ஒர்க் பண்ணது வந்து மதுராந்தகம், பணியில் சேர்ந்தது காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வந்து 1990 சேர்ந்து 97 மதுராந்தகம் வந்தேன். யாருக்கு வாய்ப்பு எப்படி கிடையாது? 22 வருஷம் ஒரே ஆஃபீஸு, 2 ப்ரமோஷன் வாங்கி நல்லபடியாக ஓய்வு பெற்றேன். இப்போது வயது வந்து 64 ஆகுது. இப்போ எதுக்கு வந்தேன்னா, நான் போன தடவை வந்து வரத்துக்கு வாய்ப்பு என்னால் முடியல. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் வந்து மெயினாக வந்து அண்ணன் சங்கர் அண்ணாவுக்கு, அண்ணா கோபி அண்ணாவர்களுக்கும், மற்ற வருகை புரிந்த வந்திருக்கிற சகோதர சகோதரிக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து, எல்லோரும் நம்ம எல்லாமே 60 வயசு கிராஸ் பண்ணவங்க தான். நமக்கு வந்து முதல்ல வந்து ஹெல்த்து தான். நம்மளுடைய உடம்பை நல்லபடியாக பாதுகாத்துன்னு அதே மாதிரி குடும்பத்தையும் பாதுகாத்துன்னு நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 90லேருந்து அந்த 2019 வரைக்கும் எல்லாமே நான் யூனியனில் இருந்தேன். எல்லா சங்கத்தில் அந்தந்த பதவி வரும்போது அந்தந்த பதவியில் ஒரு பொறுப்பில் கண்டிப்பாக இருப்பேன். நான் வேலை பார்த்தது 2 மாவட்டம். ஆனால் அந்த சங்கத்தில் இருந்ததுனால தமிழ்நாடு பூரா நான் போயிருக்கேன். ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த துறையில். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிருக்கேன். அது மாதிரி இந்த வாய்ப்பு வந்து கொடுத்ததுக்கு இந்த துறைக்கும் இப்பொழுது அழைத்து இந்த நம்ம எல்லாரையும் பார்க்குறது வாய்ப்பு தந்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு MS சங்கரநாராயணன், சிவகங்கை, மேலாளராக நம்ம துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர். நமது தமிழ்நாடு அமைச்சர் அலுவலக அவர்களுக்கும் வணக்கம். நான் வந்து 1963 டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் அரியலூரில் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ரீஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் வந்து ரீஆர்கனைசேஷனில் நான் வந்து மதுரைக்கு போய் அப்போ பவுல்ட்ரி ரீஆர்கனைசேஷன் முன்னாடி பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே ஜூனியர்ஸில் சேர்ந்து அதுக்கப்புறம் ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். நான் R3ஆகவும் E3ஆகவும் ஒர்க் பண்ணேன். K1 ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பல நம்ம துறையில் எல்லா அலுவலகத்தையும் நான் வேலை பார்த்துருக்கேன். எல்லா பிரான்ச்சஸ்லும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வேறு என்ன DDKV ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் RJD ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் IEPM ராணிப்பேட்டில் ஒரு 10 இயர்ஸ் கடைசியில் ஒர்க் பண்ணி அங்கேருந்து ப்ரொமோஷனில் போய் பழையபடிக்கு சிவகங்கை RJD ஆஃபீஸில் சார் முருகேசன் சாருக்கு அப்புறம் தான் புதுதாக ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் தான் சார் நான் வந்தேன். ஞாபகம் இருக்கா? புதுதாக ஞாபகம் இருக்கு. இப்போதான் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன். யோசிச்சு பார்த்து முருகேசன் சார் இதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். இது 30/4/96 ரிட்டையர் ஆனேன். எல்லோரும் போய் எனக்கு ஒரு பையன், 2 பொண்ணுங்க. பையன் இதில் இருக்கான், ஸ்பேஸில் வேலை பார்க்குறாங்க, செட்டில் ஆகிட்டான். அவருக்கு ஒரு பொண்ணு. அப்புறம் இப்போ என் பொண்ணு, பெரிய பொண்ணு இங்கே இதில் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ஃபிசியோதெரப்பி இதில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காப்புல. அவங்களுக்கு 2 குழந்தை, பெரியவனுக்கு ஒரு பொண்ணு. அப்புறம் சின்ன பொண்ணுக்கு இங்கே தான் இருக்கா. எல்லோரும் நல்லா இருக்காங்க. இதை நம்ம எல்லோரும் இவங்களை எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம்.
நீங்களாம் உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பேர் தெரியாது எனக்கு. ஏன்னா நான் ஜூனியர்ஸ் பாவம் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன எல்லோரும் நல்லா இருக்கணும். ராசவன் வரைக்கும் எனக்கு 86 இயர்ஸ் ஆகுது. நம்ம போஸ் சார் நம்ம கூட வேலை பார்த்தார். போஸே நம்ம சரி, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். முன்னதாக ஓய்வு பெற்றவர்களெல்லாம் பேசிவிட்ட பிறகு தற்போது பரிந்து கொண்டிருக்கும் நண்பர்களையும் அழைக்க இருக்கிறேன். ஓய்வு பெற்றவர்கள் யாரேனும் பேச விருப்பப்பட்டால் தயவுசெய்து மேடைக்கு வரும். கட்டத்தில் பிளானிங் செக்ஷன் உடன்பணி கடைசியாக நிர்வாக அலுவலர் தஞ்சாவூரில் ஓய்வு பெற்று இருக்கின்ற நண்பர் பத்ரியநாதன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹெட் ஆஃபீஸில் வேலை செஞ்சு தான் ஜாஸ்தி, வெளியில் விட ஹெட் ஆஃபீஸில் வேலை செஞ்சு தான் ஜாஸ்தியாக இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், 32 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். இதில் மேனேஜராக இதை போட்டு நான் நாமக்கல் போயிட்டு நாமக்கல் ஆஃபீஸ்லேருந்து திருப்பியும் என்ன ஹெட் ஆஃபீஸ்லேயே கூப்பிட்டாங்க. அது உண்மையாகவே எனக்கு பெரிய விஷயம். ஹெட் ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஏஓ போஸ்ட் வரும்போது என் பையன் தஞ்சாவூரில் சாஸ்திரா காலேஜில் பிடெக் படிச்சிருந்தான். அதனால் என்ன பண்ணாங்க, தஞ்சாவூரில் இருக்கிறதுனால தஞ்சாவூருக்கு போட்டாங்க. என்ன ஒன்றும் பண்ண முடியல என்னால். சரி போயிட்டு தங்கிட்டு ஒரு 11 மாதம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். பட் நான் அப்போ கூட நான் தஞ்சாவூரில் இருந்தபோது கூட பாதி நேரம் ஹெட் ஆஃபீஸ் தான் டெபுடேஷன், பாதி நாள் நான் ஹெட் ஆஃபீஸ் தான் டெபுடேஷனில் இருப்பேன். ஏதாவது ஒரு வேலை எனக்கு கொடுத்துருவாங்க. ஹெட் ஆஃபீஸில் வேர்ல்டு பேங்க்கு, பிளானிங்கு, ஃபார்ம் செக்ஷனு அப்படியெல்லாம் பண்ணேன். ஃபார்ம் செக்ஷனில் இருக்கும்போது பெரிய இடியெல்லாம் இருந்தது எனக்கு. ஃபார்ம் செக்ஷனில் இருக்கும்போது பழைய டைரக்டர் இருக்கும்போது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதாவது 5 லட்சம் வரைக்கும் டெண்டர் எடுத்தால் தான் இது பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது 5 லட்சத்துக்கு மேலே நின்று அவங்களா கால் பண்ணாங்க. நான் நல்ல வேலை எழுதிட்டேன். எதுவுமே எவ்ரிதிங் ஷுட் பி இன் ரிட்டர்ன் தான் என்னோடய பாலிசி. எதுவுமே பேச்சுவாக்கில் வச்சுக்க மாட்டேன். ரிட்டர்ன் பண்ணதுனால என் கீழே வேலை செஞ்சவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றினேன். அந்த விஷயத்தில் இது விஜிலன்ஸ் வரைக்கும் போனாங்க, எல்லாரையும் காப்பாற்றினேன். ஒருத்தரை கூட விடல. என் கீழே கோமதி தான் பயந்து போய் பிஆர்எஸ் கொடுத்துருக்கு. நான் அவங்களும் சொன்னேன் அப்போ கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் கீழேருந்து எழுதிட்டு கண்டினியூஷனாக கொண்டு வந்திருக்கேன். அதனால் அந்த பேப்பர் கிழிச்சு கூட போட முடியாது. அதை பார்த்துட்டு விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு இவர் பண்ணது கரெக்டு தான், ஸோ இவர் இவங்க மேலே தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே அது பெரிய விஷயம். அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கேன் அந்த விஷயத்தில், எல்லாரையும் காப்பாற்றினேன்றது. ஏன்னா சிதம்பரம் நல்லா தெரியும். ஏன்னா நானும் சிதம்பரம் ரொம்ப அந்தளவுக்கு க்ளோஸாக தான் இருந்தோம். எது வந்தாலும் சரி பேசிடுவோம், எது வந்தாலும் ஓப்பனாக பேசிடுவோம். அதே மாதிரி நாமக்கல்லில் இருக்கும்போது சரி இருக்கும்போது நான் எல்லாமே ஃபிங்கர் பிரிண்டில் கொடுத்துருவேன். அதாவது செல்லுலேயே எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். அவங்க கேட்ட ரிப்போர்ட் எதுவாக இருந்தாலும் அடுத்த செகண்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் பிரிண்டட் மேட்டரே போகும் ஹெட் ஆஃபீஸுக்கு. அதனால் அதில் அதனால் எனக்கு நிறைய பேர் அதில் ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கு. உடனே எங்கள் டாக்டர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த விஷயத்தில். உடனுக்குடனே ரிப்போர்ட் கிடச்சிருத்தேன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் பண்ணியிருந்தேன் நான். அதே மாதிரி இவங்க இங்கே இருக்கும்போது கூட நம்ம ஹெட் ஆஃபீஸில் ஜனகம் மேடம் இருக்காங்கள்ல, ஜனகம் மேடம் அந்த ரிப்போர்ட்டை கரெக்டாக இருப்பாங்க அந்த விஷயத்தில் மட்டும். உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் ஜனகம் மேடத்தை பண்ணுறதெல்லாம். உடனே டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதனால் இந்த விஷயத்தெலாம் ரொம்ப பண்ணேன். எனக்கு ஒரே பையன் சாஸ்திராவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எஸ் படிக்கிறதுக்கு எதுவும் போயிட்டான் கனடாவுக்கு போய் எம்எஸ் முடிச்சுட்டு அங்கேயே வேலை கிடச்சி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அங்கேயே இருக்கான். அவன் எம்எஸ் முடிச்ச பிறகு அவன் நல்ல வேலையில் இருக்கான், வீடு வாங்கிட்டான். அவன் மிஸ்ஸஸு அவளும் எம்எஸ் யூகேயில் முடிச்சுட்டு அவளும் அங்கேயே செட்டில்டு. 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கும் பிஆர் அப்ளை பண்ணியிருக்காங்க.
அப்ளை பண்ணிட்டேன்னா நானும் போய்ட்டேன். நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன் கனடாவுக்கு. இந்த தடவை பிஆர் கிடச்சதுன்னா நான் அங்கே போய் செட்டில் ஆகிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். சாமி என்ன நினைக்கிறாரோ பார்ப்போம், ஆண்டவன் விட்ட வழி. அதனால் நான் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு வந்து நடுவில் போன வருஷம் என்னால் வர முடியல, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் கிட்டத்தட்ட 40 days சூர்யா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரெக்கவர் ஆகி வந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன். வழுக்கி வந்து எனக்கு ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு பின்னால் முதுகில். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கேன். என்னால் ரொம்ப நாள் உட்காரவும் முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் நான் இந்த தடவை வந்துட்டேன். என் பிஸ்னஸுக்கும் 2 சர்ஜரி ஆச்சு, பரவாயில்ல. அவளால் வர முடியல, வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் நான் என்னோடய முதல் பையன் கல்யாணத்துக்கும் போது இங்கேருந்து பிரபா மேங்களூர்லேருந்து வந்தாங்க, சுப்புலட்சுமியும் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க பெங்களூருக்கு. அது ஃபஸ்ட்டு மேரேஜ் டைவர்ஸ் ஆகிடுச்சு. டைவர்ஸ் ஆன பிறகு செகண்ட் மேரேஜ் நடந்து இப்போ தேர் ஹாப்பி. அவளும் எம்எஸ் முடிச்சிட்டால ஹாப்பியாக இருக்காங்க 2 பேரும். ஷீஸ் ஆல் வெரி ஹாப்பி வித் தட். அதனால் நானும் வருத்தப்படல, அவனும் வருத்தப்பட மாட்டான். என் பையனும் இஸ் ஆல் த வே ஓகே டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவான் என் பையன், கவலையே பட மாட்டான். அதனால் இஸ் ஹாப்பி தட். வீடு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. நண்பர் பத்ரி சொன்னது வந்து பிஆர் கிடைக்கல. பிஆர்னா நம்ம பர்சனல் ரிஜிஸ்டர் இல்லை, பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் அட்டு கனடா. போய் சொல்கிறான் அவனுக்கு வந்தாச்சு பர்மனெண்ட் ரெசிடென்ட்டு. கூடிய விரைவில் அங்கே போய் இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் பண்ணலான்னு இருக்கான். இது அவனுடைய அனுமதியோடு நான் தெரிவிக்கிறேன். அடுத்ததாக வேறு எவரேனும் பேச விருப்பப்பட்டால் ஓய்வு பெற்ற நபர்களில் வரவும். மகளிர் சைடு இன்னும் பேச ஆரம்பிக்கலை. யாராவது ஒருத்தர் வந்து பேசினீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷன் ஒன்று நல்லபடியாக போகும். அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பேசணுங்க ரொம்ப இந்த ஆவலாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டு தான் உடம்பு முடியாதோட கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் பார்க்கணுன்னு ஓடி வந்திருக்கேன். ஆனாலும் இப்போ நம்பினாச்சார் மேடத்தை எனக்கு முத சென்னையில் நுழைஞ்சி ஆதரவு கொடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னை காப்பாற்றினதே நம்பினாச்சார் மேடம் தான். அவங்கள வர சொல்லிட்டு நம்ம வராமல் இருந்தால் நல்லா இருக்காது. போன தடவை வந்த விவரத்தை பூரா அவங்களுக்கு சொன்னோன்னே என்னை கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்பேனே, அவங்களையெல்லாம் பார்த்துருப்பேனே நாச்சியார் மேடம் சொன்னாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வரணுமேங்கிறதுக்காக தான் இந்த தடவை வந்தேன். அவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களையெல்லாம் பார்த்தா. வீட்லேயே தனிமையிலே இருக்காங்க அவங்க. அதனால் பார்க்கணும் அப்படின்னு உங்களையெல்லாம் பார்க்கணும் பேசணுங்கிற ஆவலில் தான் வந்தேன். உங்களையெல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. ஹலோ வணக்கம். என் பெயர் சரோஜா. நான் நிர்வாக அலுவலராக ஹெட் ஆஃபீஸில் ஒரு கடைசி 2 வருஷம் பணிபுரிந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1985 தான். அப்போ நம்பினாச்சார் மேடம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுத்தவங்க. அப்புறம் ப்ரமோஷனில் வரும்போது சிதம்பரம் சார், அப்புறம் மோகன் சார், அப்புறம் சுப்பிரமணி சார், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அசிஸ்டண்ட் ஆகும்போது. டாக்டர் எபனேசர் அப்போ இயக்குனராக இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, டைப்பிஸ்ட் ப்ரமோட் ஆகி வராங்களே இவங்க எப்படி தாக்கு பிடிப்பாங்களான்னு கேட்டார். அப்போ அவரே சொன்னார், இவர் சிதம்பரம் சார் சொன்னார், இல்லை அவங்க நல்லா சமாளிப்பாங்க பார்ப்போன்னு சொன்னார். ஆனால் என்னை நல்லா ட்ரெயின் அப் பண்ணி கொடுத்தது இவங்க 3 பேர் தான், மோகன் சார், சுப்பிரமணி சார், அப்புறம் சிதம்பரம் சார். நான் இதை லைஃப்பில் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். என்னை ரொம்ப நல்லா கோச் பண்ணி கொண்டு வந்தாங்க. நான் இப்போ நிர்வாக அலுவலராக கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிச்சேன்னா அவங்களுடைய ட்ரைனிங் தான் ஃபஸ்ட்டு எடுக்குன்னு சொல்லலாம். அப்படியே ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன் நான். எனக்கு இப்போ எல்லோரும் நம்ம சொந்தங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ லைஃப் நம்ம கடைசியில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு எல்லோரும் உட்காந்துட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு லைஃப் நமக்கு தான். என்ஜாய் ஆல் ஆஃப் யூ, என்ஜாய் யுவர்ஸ். மிக்க நன்றி திருமதி சரோஜா மேடம் அவர்களே. தற்பொழுது தலைமையகத்தில் மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நண்பர் ராஜகீர்த்தி அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஹெல்த் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்க சார். எல்லாருக்குமே நீங்கள் இந்த கார்டு வாங்காதவங்கலாம் வாங்கிடலாம். 14, 18, 22 வரை கொடுத்துட்டாங்க. பென்ஷன் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா
ஹெல்த் ஃபண்டுக்கு கார்டு கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கணும். நமக்கு 2 லட்சம் 3 லட்சம் ஆகுதுன்னா அந்தந்த ஆஸ்பத்திரியில் போய் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அவங்க ஆன்லைனில் அதை இது பண்ணிவிட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் பணத்தை செலவு பண்ண வேண்டியதே இல்லை. 5 லட்சம் வரை இப்போ அரசாங்கம் நம்ம கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ரிட்டையர்டு அஃபீஷியல்ஸ் யூனியன் இருக்குது. நமது பம்மலில் நாங்கள் 400 பேர் கலந்துருக்கோம். நீங்கள் அதில் போய் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க தே வில் கைட் யூ ப்ராப்பர்லி. இது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் வேணும்னா அவங்கள போய் கேட்டிங்கன்னா தே வில் கைட் யூ ப்ராப்பர்லி. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே நல்ல ஒரு விதத்தில் ரிட்டையர் ஆகிருக்கோம். அதனால் 100க்கு 100 மார்க் வாங்கணுன்றது என்னுடைய குறிக்கோள். 80ல் 20% கொடுப்பாங்க, 85, 90, 95ல் 5% வாங்கி 100க்கு 100 வாங்கினீங்கன்னா நம்ம உழைச்ச உழைப்பு அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். அதுவரை நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு ராஜகீர்த்தி அவர்களே. அடுத்ததாக திரு செந்தில், திருவாரூர் திரு செந்தில் சமீபத்தில் ஓய்வு பெற்ற அன்பு நண்பர் செந்தில் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கால்நடை பராமரிப்பு துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ள என்ன பெரியப்பான்னு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம், மாமான்னு சொல்லலாம், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன பையனாம். ஏன்னா இந்த ஜனவரி மாதம் தான் நான் ரிட்டையர் ஆனேன். அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்னு மெனக்கெட்டு வந்திருக்கேன். இதேமாரி ஒவ்வொரு ஆண்டும் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இந்த கூட்டம் நல்லபடியாக நடத்தி தந்த சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு செந்தில் அவர்களே. அடுத்ததாக தலைமை எழுத்து நான் பணிபுரிந்து எனக்கு இருந்தபொழுது ஆர்வ நண்பனாக எனக்கு இருந்த திரு KB முஸ்தாபா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். இந்த துறையில் இருவரை என்னால் மறக்க முடியாது. அதாவது ஒன்று தியாகராஜன், அவர் செக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது பிஆர் எடுத்து அப்படி போடுவார் சூப்பரண்ட்டை. சார் பிஆர் வச்சுட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வைப்பார். இந்த மாதிரி போல்ட்னஸ் யாருக்குமே இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் மகாதேவன், அவர் எல் செக்ஷனில் இருந்தவர். அவர் ஒரு ஃபைலில் அவருடைய ஒப்பீனியனே எழுதிட்டார். இது டைரக்டர் அனிமல் ஹஸ்பண்டரிக்கு போச்சு. அப்போ மிஸ்டர் ரங்கராஜ் இருந்தார். அவர் என்ன பண்ணார், இது யார் எழுதுந்து, இது கொஞ்சம் மாற்றி வேறு மாற்றி போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஆனால் இதை எதுவுமே ஒத்துக்க, நான் எழுதுனது தான், அவர் ஒன்றா மேலே எழுதி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் அவர். அந்த மாதிரி நம்ம இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு முஸ்தபா அவர்களே. அடுத்ததாக வேறு எவரேனும் இருந்தால் பேச, ஓய்வு பெற்றவர்கள் யாரும் பேச விரும்பினால் பேச வரலாம். ஒரு நண்பர்கள் பேசும் பொழுது நான் இந்த அளவுக்கு அவங்களை தயார் செய்தேன், அவங்களால் தான் நான் இப்படி என்று சொன்னார்கள். ஆனால் நான் நிர்வாக அலுவலராக தலைமை அலுவலகத்தில் பணி சேர்ந்த பொழுது எனக்கு முதல்ல டெக்னிக்கல் டைரக்டர் டாக்டர் பழனிவேல், அப்புறம் மிஸ்டர் சோனை, அப்புறம் ரெண்டாவது இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி தீனபந்து சார், மூணாவது. மொத்தம் எனக்கு 2.5 வருஷம் சர்வீஸில். அடுத்தல கடைசியாக யார் கோபி தீனபந்துக்கு அடுத்து அந்த இவர் நார்த் இந்தியன் ஒரு இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர். இதில் வேடிக்கை என்னென்னா தீனபந்து சார் பரப்பு இதில் தான் இருப்பார், இதை இது பண்ணுவார். பழனிவேல் சாரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் கடைசியில் நான் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தேன் பாருங்கள், அவர் இஸ் நார்த் இந்தியன். அவருக்கு பேர் இப்போ எனக்கு வரல, ஆனால் அவர் சீனியர் போஸ்ட்லேருந்து போயிட்டார். இவ்வளவு பேர்கிட்டையும் நான் தாக்கு பிடிச்சது முக்கிய காரணம், அதில் 3-4 பேரும் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு கீழே பணிபுரிந்த பணியாளர்கள் தான். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்கியிருப்பேன். ஆனால் டைரக்டர் நான் ஒரு தலைவத்தில் ஒரு டெக்னிக்கல் டைரக்டர் என்னை கூப்பிட்டு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னாரு. எதுக்கு சார்? சார் அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள நான் அதை இன்னைக்கு வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதில்லை.
அந்த 2 பேரில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. 3 பேர், 2 பேரில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் ஒரு லேடி. நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்தந்த இதெல்லாம் பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு சார் எதுவும் இது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்கலாம் கேட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் நான் என்னுடைய சர்வீஸில் 2.25 வருஷ சர்வீஸில் 2 தடவை பனிஷ் பண்ணுங்கன்னு 2 டைரக்டர், ஒரு டெக்னிக்கல் டைரக்டரும் தீனபந்து சார் இன்டைரக்டாக சொன்னார். நான் ஐ வில் நாட் interfere with your administration, but you must do good administration. Sir, as far as I am concerned, I know how to extract work. பட் வந்து பனிஷ்மெண்ட் நான் கொடுக்கவே, ஒரு மெமோ கூட என்னுடைய பேரில் இங்கே 2-3 பேர் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பினா ஜனகம், அவங்க சரோஜா மேடம், பத்ரியெல்லாம் ஃபீல்ட்லேருந்து எது கேட்டாலும் டக்குட்டு. சகுந்தலா வந்து டோன்ட் மிஸ்டேக் மீ, உங்களுக்கெல்லாம் தெரியாது, யாரோ என்னை நினைவுபடுத்தோன்னே எனக்கு அப்படியே அந்த பின்னோட்டம் போயிடுது. மணி அப்புறம் அதுக்கு பக்கத்தில் கூட என்னுடைய ஃப்ரெண்டு இப்படி நிறைய பேர், ராஜகீர்த்தி, மிக முக்கியமான ஆள் எனக்கு கீழே இருந்தது வந்து மோகன்ராஜ் அப்படின்னா யாரையும் கடந்து பேசாத ஒரு மனிதர். அவருக்கு ப்ரொமோஷன் வரும்போது நான் அவர் பேரை சொல்லும்போது டைரக்டர்கிட்ட யாரும் போய் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் என்ன நம்புறீங்கன்னா நான் அவரை நம்புகிறேன், அவருக்கு கீழே நான் என்ன சொன்னாலும் செய்வார். இப்படி நிறைய பேருடைய உழைப்பில் தான் நான் வந்து அந்த பதவி ஓட்டினேன். கடைசி நேரத்தில் எப்படியாவது எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு யாரெல்லாமோ ட்ரை பண்ணாங்க. நான் உதவி, அப்போ டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், அன்னைக்கே சொன்னேன் இவங்களை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு. இன்றைக்கி அவங்க தான் அவங்களுக்கு, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஏதோ பை காட்ஸ்கிறது இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறோம். ஒரு உழைப்பு வந்து ஒரு தலைமையில், ஆனால் அன்னைக்கு தலைமையில் இருந்த ஸ்டாஃபும் அப்படி தான். ஸ்டாஃபை கண்டு ஆஃபீஸர்ஸ் பயப்படுவாங்க. ஜனகமா, ஜிபிஎஃப்பா, பில்டிங்கா, சகுந்தலாட்ட நம்ம கேட்டுட்டா போதும், சார் அது அன்றைக்கே போயிடுச்சு சார், இப்போ தான் சார் புட் பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு ஸ்டாஃப் இருந்தாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணும், நான் மணி மோங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அப்படி தான். எபனேசர் சார்ட்டை யாரோ என்னை போய் போட்டு கொடுத்துட்டாங்க, இவன் நவமணி ஆளுன்னு என்னை 1 மாதம் பாடாப்படுத்தினார். அப்புறம் யாரோ சொன்னப்பறம் கம்ப்ளீட்டாக மாறிட்டார். அவங்க சொன்னது கரெக்டு. யார், நம்ம சரோஜா மேடம், அவங்க சார் டைப்பிஸ், அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, சொல்லதை செய்வாங்க, எத்தனை தடவை நாளும் போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாஃபு இப்போவும் அப்படி இருப்பாங்க நம்புகிறேன். அதனால தான் நான் அது நிறைய பேரை சொல்லணும், பழைய ஞாபகமும் இல்லை. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் 1-2 பேரை விட்டுருக்கிறேன், எனக்கு தெரியல, அவங்களாம் ரொம்ப. ஏன் நம்ம இவர் முத்துலிங்கம்மா மோகன்ராஜ் உங்கள் முன்னால் இருக்காரு, ஆமாம், அவர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, எதை முடியாது சார், செய்ய முடியாது, நான் பாருங்கள் நீங்கள் முடியாது சார், ரூல் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போட்ட அப்புறம் தான் தீனதயாளன் அப்படி தான், அதெல்லாம் போட முடியாதுண்ணே, நீங்கள் இஷ்டத்தை சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ பேரும் பண்ணாங்க. அப்படி பண்ணனால டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கு மினிஸ்டர் ஸ்டாஃப் மேலே பயம் இருந்தது. அவர் சொன்னார் தெரியுங்களா, நம்ம இவர் நான் முஸ்தபா, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. முஸ்தபா 2 பேர் தான் சொன்னார், தேர் வேர் மெனி. அப்படி இருக்கணும் மினிஸ்ட்ரி ஸ்டாஃபுங்கிறவன். அந்த காலத்தில் ஐகேவி ஆஃபீஸில் ஹெட் கிளார்க்குன்னு ஒரு போஸ்ட், டைரக்டரே பயப்படுவார் அப்படி. ஆனால் இப்போ எப்படி எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் தான் அந்த பதவிக்கும் அந்த பணிக்கும் ஒரு மதிப்பு மரியாதைன்னு சொல்லி வாய்ப்படைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விளைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சிதம்பரம் அவர்களே. தற்பொழுது துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் நபர்கள் எவரேனும் பேச விரும்பினால், முன்னதாக ஓய்வு பெற்ற நிர்வாக அலுவலர் திரு தண்டபாணி அவர்களை பேசினார். இதுவரைக்கும் எல்லாரும் ஹெட் ஆஃபீஸ் பற்றியே தான் பேசுனாங்க, ஃபீல்டை பற்றி யாருமே பேசலை. ஏன்னா அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. நான் சார்ந்தவன். கோயம்புத்தூரில் ஏஓ கருப்புசாமி, சுந்தராம்பாள், பெர்னாண்டோ, சிவசாமி, இந்த மாதிரி ஜாம்பவான்ஸ் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சாருக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதனால் நான் திருப்பூரில் இளநிலை உதவியாளர் பணியில் சேர்ந்து 35 ஆண்டுகள் பணியாற்றி 2014 31/5/2014 நிர்வாக அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்று 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருந்தாலும் நாங்களும் கோவையில் பல சாதனைகள் படைத்துள்ளோம். பாலிகிளினிக் கோயம்புத்தூர் அப்கிரேட் பண்ணாங்க. அப்போ மதுரை, கோவை எல்லாம் பண்ணாங்க. அப்போ கோயம்புத்தூருக்கு ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும்தான், ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட். அப்போ செலக்ஷன் கிரேட் ஜூனியர் ஒரு அசிஸ்டண்டாக டெபுடேஷன் கேட்டிருந்தார், சங்கரலிங்கம்னு ஒரு லேடி. அப்போ ரொம்ப சீனியரெல்லாம் இருந்தவங்கெல்லாம் அவர்கிட்ட ஒர்க் பண்ண பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னை செலக்ஷன் கிரேட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போட்டு என்னை டெபுடேஷன் போட்டு விட்டாங்க. அது நான் ஒருத்த மட்டும்
ஒரு ப்ரொபோசலே 5 காப்பி கார்பன் வாங்க டைப்பிஸ்ட்டும் கிடையாது. மதுரையில் எல்லாம் சூப்பரண்டு டைப்பிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க பாலிகிளினிக்கில். அங்கே நான் ஒருத்த மட்டும் 5 காப்பி கார்பன் வச்சு எழுதி ப்ரொபோசல் எழுதி அப்போ 13 லட்சம் ரூபாய் சேங்ஷன் ஆகி அந்த ஆஃபீஸர் முயற்சி பண்ணார். அவர் டைரெக்டாக அன்புமணி டைரக்டர்கிட்ட போய் சேங்ஷன்லாம் வாங்குவார். அப்போ அந்த செக்ரட்டரியேட்டில் ஒரு பாராட்டு விழா டைரக்டர் பண்ணாங்க. அப்போ சங்கரலிங்கம் இந்த பாராட்டெல்லாம் உனக்கு தப்பா செய்யணும் சங்கரலிங்கத்தை சொன்னார். அந்த சங்கரலிங்கம் கோயம்புத்தூர் அன்புமணி டைரக்டர் வரும்போது என்னை கூட்டிகிட்டு போய் அத்தனை பாராட்டு காரணம் இவர் தானுங்கன்னு சொல்லி அன்புமணி டைரக்டர் மூலமாக எனக்கு சால்வை போத்துனாங்க. அந்த அளவுக்கு கோயம்புத்தூரில் வேலை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் ஃபீல்டை பற்றி இது வரைக்கும் யாரும் ஒன்றும் பேசலை, அதனால் நான் பேசுகிறேன். ஓய்வு பெற்ற அனைவரும் உடல் நலத்தோடு எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க வாழ எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு 100 காலம் நீங்களும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி திரு தண்டமணி அவர்களே. அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. நான் ஏவோ பணிபுரியும் போதெல்லாம் எந்த ஒரு பர்டிகுலர்ஸோ ஏதோ ஒரு ஜிஓ ஏதோ வேணும்னா முதல்ல நான் காண்டாக்ட் பண்ணுறது கோயம்புத்தூர் ஆஃபீஸில் இருக்கிற கோவிந்தங்குட்டி அவர்களை தான். அவங்க ஆஃபீஸில் சுந்தராம்பாள் வச்சிருந்த ரெக்கார்ட்லேருந்து இன்னும் மெயின்டைன் பண்ணி எந்த ஜிஓ எந்த ரெஃபரன்ஸ் கேட்டாலும் உடனடியாக கொடுக்குறது. அது ஒரு மாடல்னு சொல்லுவேன் நான். டிபார்ட்மெண்ட்லேயே கோயம்புத்தூர் ஜேடி ஆஃபீஸ் இந்த பர்டிகுலர்ஸ் மெயின்டைன் பண்ணுற ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸில் நம்பர் 1ன்னே சொல்லுவேன். அது முற்றிலும் உண்மை. நன்றி. அடுத்ததாக தற்போது பணிபுரிந்த அவர்கள் யாரையும் மேடைக்கு வந்தோம்னா பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்கர் காட்சியை விடுவோம். பசிக்குன்னு சொல்கிறாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுங்க. 1 மணிக்கு நம்ம சாப்பிட போயிடலாம். அனைவரும் இனிய காலை வணக்கம். பொதுவாக என்கிட்ட மைக் கொடுக்குறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அதான் சார் கொடுக்குறப்பே சொல்லிட்டா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் நான் பேசுகிறேன்னா. உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் மூத்தவர்கள் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் சென்ற ஆண்டு முதல் ஆண்டாக இருந்துச்சு, 2வது ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நீங்கள்லாம் ஒரு குடும்பத்தோட இப்போ தனித்தனியாக வந்திருக்கீங்க. இதே பேரம்பேத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு குடும்பத்தோடு வந்தீங்கன்னா ஒரு குடும்ப விழாவாக நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரு கலந்துக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாம். அதனால் எல்லாரும் அடுத்த வருஷம் இனி ஆண்டாண்டு ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும் நம்ம கோபி சாரை கேட்டுக்கிறேன். ஆனால் மிகவும் அருமையாக ஏற்பாடு செஞ்சுருக்காரு கோபி சார். இதை எவரி இயர் பண்ணுங்க. நான் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை ஓய்வு பெற்ற அமைச்சு பணி அலுவலர்கள் சங்கத்தின் 15ஆம் ஆண்டு குடும்ப விழா அன்னைக்கு நானும் உங்கள் உறுப்பினராக வந்துடுவேன். 15வது ஆண்டு நீங்கள் எல்லாம் இருப்பீங்க, உங்கள் கூட நானும் இருப்பேன். சரிங்களா? நான் கோயம்புத்தூர் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் மேலாளராக பணிபுரிகிறேன். இப்போ சார் சொன்னார், அவர் நம்ம தியாகராஜன் சார் சூப்பரண்டு நம்ம தலைமை அலுவலகத்தில் தியாகராஜன் சார் சூப்பரண்ட் டேபிளில் பிஆரை போட்டு தூக்கி போட்டு என்ன ஒன்றா எழுதிக்கிங்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் பிஆர்லாம் நீங்கள் பழைய பிஆர்லாம் தெரியும். நீங்களே பழைய பிஆர் மெயின்டைன் ரொம்பவும் சிரமமாக இருக்கும். இப்போ நான் 99 ஜாயின் பண்ணேன். நான் வந்ததுக்கப்புறம் இப்போ 6 காலம் உள்ள பிஆர் வந்துருச்சு. அதனால் ரொம்ப ஈஸி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்கள்கிட்ட பிஆர்னு கேட்டால் அப்படின்னா என்ன சார், பிஆர் எதுக்கு சார் எழுதணும், எல்லாமே மெயில் வருது. நீங்கள் அன்னைக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இனிஷியல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு 3 days இருக்கும். ஒரு 15 daysல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், நம்ம முடிக்கணும், பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாமே பேப்பர் ஒர்க்காக இருந்துச்சு. இன்றைக்கி யாருக்குமே எழுத தெரியறது இல்லைங்க. கால்நடை உதவி இயக்குனர் அலுவலகம் கால்நடை பராமரிப்புத்துறைன்னு எழுதுறதுக்கே எழுத வர மாட்டேங்குது. எல்லாம் சிஸ்டம் தான். என்னன்னா காலையில் கேட்குறாங்க, 10 மணிக்கு ரிப்போர்ட் கேட்குறாங்க, 11:30 உடனே வேணுங்கிறாங்க. எல்லாமே மெயிலில் தான் போயிட்டுருக்கு, மெயிலில் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எதுக்கு சார் பிஆர் எதுக்கு சார் எழுதணுங்கிறீங்க, பிஆர் எதுக்கு சார் நாங்கள் வைக்கணும், எல்லாமே பிஆரில் வர்றதே கிடையாது, எல்லாமே மெயிலில் தானே சார் போயிட்டுருக்கு, எல்லாமே இதில் இருக்குது, ஹார்ட் டிஸ்கில் இருக்குது, அதில் பார்த்துக்க வேண்டியது தானே சார் அப்படிங்கிறாங்க. அதனால் சார் ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை. உங்கள் அனைவரும் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் அனைவரும் அவர்கள் குடும்பத்துடன் நீண்ட ஆயுளும் நீங்காத செல்வமும் பெற்று நோய் நொடியின்றி சந்தோஷமாக நீடோடி வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக
என்னுடன் பணிபுரிந்த திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார். அதாவது தற்பொழுது 70 வயது கடந்தவர்களுக்கு மத்திய அரசால் ஒரு இன்சூரன்ஸ் கார்டு, மெடிக்கல் கார்டு, ஹெல்த் கார்டு இஷ்யூ பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக எப்படி அப்ளை பண்ணுன்ற நம்ம குரூப்பில் போட்டிருக்காரு சுப்பிரமணி. 70 வயது கடந்தவர்கள் அவங்க அதை பயன்படுத்தி அந்த கார்டு இதுவை பெனிஃபிட்டை பெறுமாறு அவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு ஆரம்ப கட்டம் முதல் இன்று வரை என்னுடன் உறுதுணையாக இருந்து எல்லா நேரங்களிலும் கூடவே இருந்து எல்லாம் சரி பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நண்பர் சங்கர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். இந்த குழு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கடந்துடுச்சு. ஆரம்பத்தில் 2 பேர் தான் சேர்த்து, அதுக்கப்புறம் நண்பர் சங்கர் வந்தார். சார் எனக்கு ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் வேணும், நம்பர்லாம் வேணும்னு சொன்னேன். அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் தலைமையகத்தில் படிக்கும்போது மேக்சிமம் 15 இயர்ஸுக்கு மேலே தணிக்கை பிரிவில் பணிபுரிஞ்சேன். அதனால் எனக்கு த்ரூ அவுட் ஸ்டேட்டு ஃப்ரம் கலிகாவலி டு திருத்தணி எல்லா ஆஃபீஸுக்கும் நான் போயிருக்கிறேன். அப்போ இருந்த நண்பர்கள்லாம் பழகி நம்பரை வாங்கி இந்த குழு கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 235, இன்னைக்கு காலையில் சேர்த்து 235 பேர் சேர்ந்துருக்காங்க. இந்த நம்பர் மேலே இன்க்ரீஸ் ஆகணும். இன்னும் இதில் யாராவது தங்களுக்கு தெரிஞ்ச ஓய்வுப்பட்ட நண்பர்கள் இருந்தால் அவர்களெல்லாம் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய முதல் கோரிக்கை. இரண்டாவதாக இந்த விழா நம்ம இங்கே எடுத்து நடத்த போகிறோம். இதே ஆகஸ்ட், செப்டம்பர், ஆடி மாதம் அந்த டைமில் ஃபீல்டில் யாராவது இன்னும் வந்தால் நல்லா இருக்குன்னா அதை நாங்களாம் இங்கேருந்து சப்போர்ட் பண்ணி வரோம். மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீல்டில் நான் 2-3 இடத்துல சேலம், திருச்சி இவங்களெல்லாம் கேட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 10-15 பேர் மேலே தான் வராங்க. சார் யாரும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இல்லை, நீங்கள் நடத்த முடிஞ்சால் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நம்ம த்ரூ அவுட் ஸ்டேட்டு நல்லா பரவி ஒவ்வொரு மாவட்டம், அடுத்தது மாவட்டம், அடுத்து மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், இந்த சைடு திருச்சி இங்கெல்லாம் இதை நடத்துறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும். அங்கே இருக்கிற நண்பர்கிட்டலாம் நம்ம சொல்லி இதை நம்ம இன்னொன்று விரிவடைய செய்து இன்னும் நிறையா மெம்பரை சேர்த்து எல்லாரும் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த கூட்டத்திற்கு கடந்த முறை வந்த திரு கோவிந்தன் அவர்கள் தற்போது உடல்நலம் கொஞ்சம் சரியில்லை, இப்போ நல்லா ஆயிட்டார். அவர் இப்போ அவங்க மகள் வீட்டில் இருக்கார். அவர் போன வருஷம் லஞ்சுக்காக ஒரு 20,000 கொடுத்தாரு. அதை இந்த வருஷம் போன வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தாரு. அதை இந்த வருஷம் பயன்படுத்த போகிறேன். அது இல்லாமல் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு நினைவு பரிசு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நேற்று காலையில் ஃபோன் பண்ணுறார் பெங்களூர். அவர் பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே. அவரே உடம்பு சரியில்லை, ஃப்ரீயாக அவரால் ஒரு கொஞ்ச அளவு நடக்க முடியல. அந்த இதுலேயும் இந்த விழா மேலே அவ்வளோ நோக்கம் நேற்று காலையில் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு கிஃப்ட் ஏற்பாடு பண்ணி நம்ம வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து கௌரவப்படுத்தணும், அடுத்த முறை நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு அப்புறம் நானும் சங்கர் மூலமாக ஏற்பாடு பண்ணி ஒரு சின்ன கிஃப்ட், அதாவதுன்னா பேக்கு, கேரி பேக், ஹேண்ட் பேக், லேடிஸ் பேக்காகவும் இருக்கலாம், ஜென்ட்ஸ் பேக், அவர் 2 பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி அவர் வழங்கியிருக்காரு. நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவர் வழங்கி அந்த கிஃப்ட்டை தவறாமல் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளுமா. அனைவரும் வந்திருந்த அனைவருக்கும், அவங்க குடும்ப உறுப்பினர் எல்லாருக்கும், யார் கூட வந்தாலும் அவங்க அனைவருக்கும் அது வழங்க இருக்கிறது. தவறாமல் மறவாமல் என்னிடமிருந்து அதை போகும்போது பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இந்த கூட்டத்திற்கு நான் கோரிக்கை விடுத்தவாறு குடும்ப நம்பர்களுடன் அநேகமாக கலந்து பெங்களூர்லேருந்து திருமதி பிரபா மேடம், ஃபீல்டுலேருந்து இவங்க நம்ம பேர் மேடம் கல்யாணி மேடம், எஸ்பெஷலி நம்ம நம்பினாச்சார், நான்லாம் பார்த்து 20-25 வருஷம் ஆகிடுச்சு. இப்போது அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணேன், ஹெல்த் செக்ஷனில் ஒர்க் பண்ணேன், ஏஏ செக்ஷன், ஆடிட் செக்ஷனில் ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் மறக்க முடியாத நபர். அதே மாதிரி நம்ம அழைப்பினை எட்டு முகமது கனி சார்பு செயலாளர்களையும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த விழாவிற்கு குடும்பத்துடன் வந்திருந்த யாரு சண்பகேஸ்வரி மேடம், ஆல் தி வே ஃப்ரம் ஆல் தி வே ஃப்ரம் நாகர்கோவில் என் அழைப்பை ஏற்றுக்கினேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி
அனைவரும் இந்த கூட்டத்தை கலந்து இதே மாதிரி வரும் ஆண்டுகளிலும் இதோட நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம எல்லாம் மறுபடியும் மீட் பண்ணணும். எல்லாம் தேக ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட எந்த நோய் நொடி இல்லாமல் யார்ப்பா சொல்லிட்டேன்டா எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் இறைவன் சார்பாக வேண்டி விடைபெறும். இறுதியாக இன்னொரு நிகழ்வு ஒன்று இருக்குது. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ இங்கே ஸ்டேஜில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அது ஒரு 5 to 10 minutes தான். அது முடிஞ்ச உடனே நம்ம சாப்பாடு ரெடியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு கிஃப்ட் பெற்றுக்கொண்டு போகணும்னு அனைவரும் மீண்டும் ஒரு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக நன்றி தெரிவிக்க திரு நண்பர் சங்கர் அவர்களை வர பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2016ஆம் ஆண்டு நான் மாநிலத்திலே பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு ராஜசேகர் அவர்கள் ரிட்டையர் ஆனது பிறகு ஒரு நடைபெற்ற தேர்தலில் பொதுச் செயலாளரான பிறகு எல்லா மாவட்டத்திலும் சேர்த்து 4 குழுக்களாகவும் தலைமை அலுவலக தனி குழுக்களாகவும் ஓய்வு பெற்றவர்களுக்கு தனி குழுவாகவும் துவங்கினோம். ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த 6 குழுவில் இன்றைய தினம் வரை உயிரோடு இருக்கும் ஒரு குழு என்றால் அது இந்த ஓய்வு பெற்றோர் குழு தான். அதை நான் தான் ஆரம்பித்தேன். அப்புறம் சாரை சேர்த்தேன். மறுபடியும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது 50, 100, 60 அப்படின்னு போகும். மறுபடியும் ரிவர்ஸில் வந்துடும். பாதி பேர் ஏதாச்சும் சாமி படம் அது இதுன்னு போட்டு விட்ருவாங்க. கொஞ்சம் பேர் வெளியே போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் உள்ளே வருவாங்க, வெளியே போவாங்க. இதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் அந்த குழுவில் இருந்தது. அதன் பிறகு அதை ஒரு ஃபுல் பிளெஜ்டாக அதை எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் சேர்த்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து அதில் பெரிய சண்டை விவாதம் கோச்சிட்டு போய் கசாமுசான இரவு நேரங்களில் போடுறது, அப்புறம் மறுபடியும் நைட்டில் லாக்லாம் பண்ணி ஒரு மாதிரியாக முதியவர்களையும் கையாளுவது ஒரு கடினமான விஷயம் என்பதை இந்த குழு நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதை மறுபடியும் மீண்டும் நாங்கள் இந்த மனிதர்களை கையாளுவதுதான் எதிர்காலத்தில் பெரிய சிக்கலாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற படிப்பும் சரி, இன்றைக்கி இருக்கிற உங்கள் பேர குழந்தைகளும் சரி, உங்களுக்கு இருக்கிற குழந்தைகளும் சரி, எப்படி கையாளுவது என்பது தான் இப்போ பெரிய சிரமமாக இருக்குது. அந்த சிரமம் பெரியவங்களையும் கையாளுவதில் எங்களுக்கு இருக்குது. அவர் சொன்னார் பாருங்க, நான் 5 வருஷம் கழிச்சு நான் வருவேன்னா, இன்னும் 13 வருஷம் எனக்கும் சர்வீஸ் இருக்குது. ஆனால் பின்னாடி இருக்கிறவங்கள உங்களைனாச்சும் ஓரளவுக்கு நாங்கள் கையாண்டு விடுகிறோம், கீழே இருப்பவர்களை எங்களால் கையாளவே முடியல. இன்றைக்கி நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த கூட்டத்திலேயே எனக்கு ஒரு பெரிய நெகிழ்வு தான். போன கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, போன கூட்டத்தில் இருந்தவங்க ஒரு 15 பேர் இந்த கூட்டத்தில் இருக்காங்க, புதுசாக ஒரு 35 பேர் இந்த கூட்டத்தில் புதுசாக வந்திருக்கிறாங்க. ஆனால் போன கூட்டத்துக்கு வந்தவங்க ஒரு 50 பேர் இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறவங்களே. நான் இது பல மாதிரியாக யோசித்து தான் நான் இதை பண்ணுவேன். ஏறக்குறைய நான் இந்த ஒரு 15 ஆண்டுகளில் ஒரு 600க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதில் நிறைய சின்ன விஷயங்கள், மைனூட்டான சில விஷயங்களெல்லாம் பார்த்து தான் செய்கிறோம். ஏன் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோன்னு சாட்டி நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஏன் சொல்கிறேன்னா, மற்ற நாட்களில் 2-3 பிரச்சனை இருக்குது. ஒன்று, இந்த சனிக்கிழமை விரதம் அது இது போக்குவரத்து ஒன்று இருக்கும். 2வது, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், குழந்தைங்களை விட்டுட்டு நீங்கள் வர முடியாது. 3வது, கணவன் மனைவியில் யாராச்சும் ஒருத்தர் பேங்க்கில் அதில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த 2nd சாட்டர்டே 4th சாட்டர்டே தான் லீவு, 1st சாட்டர்டே 3rd சாட்டர்டே வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இது ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறதுக்கு முழுமையான காரணம் ஒன்று தான், குடும்பத்தோடு வர்றதுக்கு. ஏன்னா நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா வீட்டுக்காருக்கு சமைக்கணும், இல்லை பேர குழந்தைங்களுக்கு சமைக்கணும். சரி வாங்க எல்லாம் போய் ஒன்றா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் இதில் சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக குடும்பத்தோடு வரணுங்கிறது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கம். போன தடவை எல்லோரும் குடும்பத்தோடு வந்தாங்க, இந்த தடவை எல்லாம் தனித்தனியாக வந்திருக்கிறாங்க. ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்த ஆண்டு இதை மேலும் ஒரு பெரிய விழாவாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி இதை செய்ய வேண்டுங்கிற ஒரு பெரிய ஊக்கத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ சாருக்கும் தெரியும், போன வருஷமும் இந்த வருஷமும் உள்ள சில சிக்கல்கள் என்னென்னா, போன தடவை நான் அன்புமணி சார் 3 பேருமே ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணோம். இந்த தடவை நான் கொஞ்சம் சரி அவங்கள நான் இந்த தடவை கலந்துக்கிறது எனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் ஏலகிரியில் இருந்தாலும் கூட இந்த மீட்டிங் எனக்கு முக்கியங்கிறதுனால அதை காலையில் ஒரு மெசேஜ் போட்டு போகாமல் விட்டுட்டேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் இப்போ சமீபமாக ஓராண்டாக நான் சில விஷயங்களை கவனிக்கிறதில்ல. மூத்தவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக உடல் அளவுலையும் மனதளவுலையும் இல்லை.
அதை நான் இப்போ சமீபமாக நான் போன வருஷம் வந்து தீனன் இந்த வருஷம் இல்லை. நான் ரொம்ப நெருக்கமாக நானும் சாரெல்லாம் அவரை போய் பார்த்துட்டு அதன் பிறகு நான் ஒரு தடவை போய் பார்க்கும்போதெல்லாம் அவர் அந்த மரணத்தை தழுவுவதை நான் நேரடியாக கண்கூட ஒரு பார்த்தேன். அதுக்கப்புறம் சார்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் போனேன். அது சுந்தரி மேடம் அவங்க இறந்தபோது கூட நான் சாயந்தரம் போனேன். நானும் நாதன் மட்டும்தான் போயிருந்தோம். அப்புறம் பின்னாடி சார் வந்தார். கம்யூனிகேஷன் கேப்பு நிறைய நமக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வந்து தயவுசெய்து நீங்கள் அந்த குரூப்பில் உங்களை நீங்கள் மேலும் மேலும் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். தயவுசெய்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவுசெய்து பேசிக்கங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சார் வந்து மெனக்கெட்டு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போடுறாரு. இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கு ஒரு 80 பேர் 90 பேர் வரைக்கும் நீங்களும் வாழ்த்து போடுறீங்க. ஆனால் நான் அன்றைக்கி சாயந்தரம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்பேன், யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களான்னா யாரும் பேசலை அப்படிம்பாங்க. நீங்கள் தயவுசெய்து அவங்களும் அதாவது நல்ல ஃபேமிலியோட பேர பிள்ளைங்களோட இருக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தனியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் கூட வந்து அவங்களுக்கு பெரிய மலர்ச்சியை கொடுக்குது. நான்லாம் சிலருக்கு ஃபோன் பண்ணேன்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேச வேண்டிய சூழ்நிலையை எனக்கு அவர்கள் ஏற்படும். சும்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு நான் விட்டுட்டாலும் அவங்க பல கதைகளை வரிசையாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் முதுமை என்பது தவிர்க்க முடியாது. நீங்கள் அதை வந்து மேலும் மேலும் ஒரு அனுபவமாகவும் அதை வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கணும்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்திக்கணும். கோபி சாருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, மொத்தம் 426 பேர் வந்து என்கிட்ட லிஸ்ட் இருக்குது. மொத்தம் 426 பேர் ரிட்டையர் ஆகி இன்றைக்கி லைவாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதில் ரொம்ப ஒரு கூடுதலான விஷயம் என்னென்னா, 172 பேர் தலைமை அலுவலகத்தில் ரிட்டையர் ஆகி இங்கே சென்னையில் இருக்கிறாங்க. ஒரு 13 பேர் வந்து வெளியில் இருக்காங்க. போஸ் சார் போல், முருகேசன் சார் போல், நம்ம சிவசண்முகம் சார் போல் ஒரு 13 பேர் வெளியில் இருக்கிறாங்க. மீதி கிட்டத்தட்ட ஒரு 160 பேர் இங்கே இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே திரும்ப திரும்ப நாங்கள் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஒரு 160 பேரில் ஒரு 50% 80 பேர் வந்தால் கூட போதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிறைய நேற்று வரைக்கும் வரேன்னு சொன்னவங்களாம் நேற்று சாயந்தரம் ஒரு நாங்கள் வர முடியல, உடல்நல சரியில்லை, அது சரியில்லைன்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. சைதாப்பேட்டைக்கு ஒரு வேறு காரியமாக வர்றாங்க, இங்கே வர முடியாதுங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஒரு 1:30 மணிக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு கூட போங்க அப்படிங்கிற மாதிரியான நம்ம கருத்து சொன்னாலும் கூட இவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்திப்பதில் ஏதோ ஒரு அச்ச உணர்வோ பய உணர்வோ அல்லது இது எதுக்கு என்ற ஒரு மனமாச்சரியமோ இருக்கிறது. அதனால் இதை வந்து வெறும் ஒரு பேச்சு மன்றமாக இல்லாமல் அடுத்த முறை வந்து ஒரு சினிமா ஆக்டரு இல்லைன்னா யாராச்சும் ஒரு மியூசிஷியனு இல்லைன்னா யாராச்சும் வேறு யாரையாச்சும் கூப்பிட்டு ஒரு 1 டே ப்ரோக்ராமாக இதை மாற்றுங்க. வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு வந்து இன்றைக்கி கூட யாராச்சும் லேடிஸில் ஒரு 2-3 பேர் பாடியிருக்கலாம். இல்லை குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து, ஏன்னா இங்கே பாருங்கள், போன தடவை கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைங்க இருந்தாங்க. இந்த வருஷம் குழந்தைங்க இல்லை. போன வருஷம் லேடிஸ் கிட்டத்தட்ட 50% மேலே லேடிஸ் இருந்தாங்க. இந்த தடவை சொப்பமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 10% கூட லேடிஸ் எண்ணிக்கை குறைகிறது. இதெல்லாமே நீங்கள் கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பாக ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே திட்டமிட்டு இதை நடத்த வேண்டும் என்று அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொண்டு, அனைவருக்கும் மதிய உணவு சிறப்பாக சைவ உணவு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் மகிழுங்கள், புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக சாப்பிட்டவுடன் உங்களுக்கான நினைவு பரிசு ஒன்று அங்கே இருக்கிறது, நீங்கள் தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் வந்து நன்கொடையாளர்கள் வந்து யாராவது விருப்பம் இருந்தால் தங்களுடைய நன்கொடையினை நீங்கள் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவினை ஏற்பாடு செய்த கோபி சாருக்கும், போன தடவை இந்த ரோலாக இருந்த சிதம்பரம் சாரை தவிர மீது எல்லாருமே வந்து இருக்க சொல்லணும். அடுத்து அவருக்கு சொல்லணும். போன தடவை இந்த மேடையில் இருந்த 6 பேரில் இந்த தடவை 5 பேர் மாறி இருக்காங்க. அந்த 5 பேர் இன்னைக்கு வரல. ஆனால் அந்த 5 பேர் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. இன்னும் யாருக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் இது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த நாங்கள் எப்பயுமே அப்படி தான் சொல்லுவோம், ஒரு 10 பேரை நாங்கள் தொடர்ச்சி முயற்சி பண்ணோம்னா 3 பேர் தான் எங்களுக்கு சம்மதம் கொடுப்பாங்க. அது முதல் 3 நடுவில் 3 கடைசி 3 எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த குரூப்பில் இருக்கிற 239 பேருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறோம். சார் ஒரு தடவை பேசியிருக்காரு, நான் ஒரு தடவை பேசியிருக்கிறேன், அன்புமணி சார் ஒரு தடவை பேசியிருக்காரு. ஆனாலும் கூட வருவதில் நிறைய ஒரு மனச்சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் அதுதான் ரொம்ப கவனிக்கிறீங்க. இங்கே வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு எபோவ் த லெவல் மாதிரி தான். என் பார்வையில் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எபோவ் லெவல் தான். இதுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன காரணத்துக்கு வரணும்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க ஏதாச்சும் ஒரு மனசில் ஏதோ ஒன்று வச்சு, ஆரோக்கியம் குறைவாக இருக்கும், இல்லை போய் பசி தாங்க முடியாது, 2:30 மணிக்கு சோறு போடானுங்க, ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பானுங்க, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், இப்போ சைதாப்பேட்டை வரைக்கும் ஏன் போகணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் எல்லோரும் இருக்கிறாங்க.
அதனால் வந்து தயவுசெய்து நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துங்க, மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு நினைவு பரிசு வாங்கிங்க. இந்த விழா ஏற்பாட்டாளர் கோபி சாருக்கும் அன்புமணி சாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கோபி சாருக்கு என்னுடைய வேண்டுகோள், இப்போ இந்த நம்ம முருகேசன் சாரு தண்டபாணி சார்லாம் சொல்கிறாங்க, நான் அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன், நீ வெளியூரில் அந்த கூட்டத்தை நடத்துனீங்கன்னா 20 பேரை கூட உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. 20 பேர் வந்தாலே உங்களுக்கு பெரிய விஷயம். அதனால் வந்து அடுத்த வர நீங்கள் வந்து ஒரு இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளோ அல்லது ஒரு இரவு தங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே இருக்கிற சும்மா காஞ்சிபுரம் கோயில் அப்படி இப்படி பார்த்துட்டு மகாலிபுரம் பார்த்துட்டு அப்படி சென்னை வர மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். எல்லாரையும் நான் வர சொல்லணும்னு இல்லை, ஒரு ஜஸ்ட்டு நீங்கள், ஏன்னா அவங்களுக்கும் எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு இல்லை, அவங்கவுங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர், ஏன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபோன் நாங்கள் பேசும்போது தான் எங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து சார் வந்து அதையும் ஒன்று பண்ணணும். ரெண்டாவது மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி 3 இடங்களை ஒரு தஞ்சாவூர் இல்லைன்னா தஞ்சாவூர் மையப்படுத்தி இந்த இந்த செப்டம்பர் அக்டோபருக்குள்ளேயே நீங்கள் அந்த ஒரு 3 பிளேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 20 பேருக்கு சாப்பாடு சொல்லி அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்கள். அதற்கான முயற்சி பண்ணுவோம். சென்னையில் இருக்கிறவங்க வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. அவங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அண்ணன் முருகேசனன் போன்றவர்கள், மதுரையில் வந்து போசனன் போன்றவர்களும், கோயம்புத்தூரில் வந்து நம்ம தண்டபாணி சார் அவர்களை ஒரு ஆர்கனைசர்ஸாகவே இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ் பண்ணி அவங்கள அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். ஒரு அதிகபட்சம் ஒரு 25 பேர் எதிர்பார்த்து கூட்டத்தை நடத்தி சிறப்பாக இந்த ஒற்றுமையை பேணி காப்போம் என்ற விருதினை இந்த இடத்துல எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம நண்பர் சங்கர் சொல்கிறது போல் இன்னும் நல்லா சிறப்பாக நடத்தலாம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே குரூப்பில் போட்டிருக்கிறேன். நான் ரிட்டையர் ஆகி கரெக்டாக 10 வருஷம் ஆகுது. இப்போது ஒரு சின்ன ஒரு ஆஃபர் வந்து நான் இதில் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் நிர்வாக அலுவலராக கடந்த மார்ச் மாதம் பணிபுரியினேன். அது எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இப்போ ருட்டீனாக வந்துட்டேன். நான் வந்து வீட்டுக்கு வந்து எல்லா வரை 8 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப் பேசுறது கொள்றதெல்லாம் என்னால் முடியல. அதுக்காக இந்த செய்தியெலாம் வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் நம்ம அன்புகிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் எதாவது போட மறந்துட்டா கூட நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது அவர் நம்ம சங்கர் சொன்னார் திருச்சியிலோ தஞ்சாவூர்லையும் இங்கே நடத்தலான்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி வரதை விட இந்த பக்கம் கொங்கு மண்டலத்தில் வரலான்னு பார்க்குறேன். கொங்கு மண்டலத்தில் ஈரோடோ இல்லை சேலமோ இங்கே எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கேருந்து வந்திருக்க நண்பர் தண்டபாணி அவர்களை இந்த சமயத்தில் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த இவர் சொன்ன மாதிரி சங்கர் சொன்ன மாதிரி ஒரு 2 மாதத்துலேயே கோயம்புத்தூரில் நடைபெற்றினா கூட நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஒரு செட்டு வரோம். மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேஸில் வச்சிங்கன்னா என்ன மாதிரி ஆட்கள் வந்து போகிறதுக்கு முடியும். அதனால் இந்த இது அவர் சொல்கிற கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ள தகுந்து தான். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் சில சிக்கல் ஆரம்பத்தில் வந்தது. இங்கே சென்னையிலே இப்போ இத்தனை பேருக்கும் வரலன்னு சொல்லி நம்ம சங்கர் வருத்தப்படுறாரு. அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே நம்ம டிடி பர்சன்ஸ் முருகேசன் சார் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷன் பார்க்குறாங்க. அது இன்னும் எனக்கு இதில் பார்க்குறது சரின்னு படலை. அந்த அசோசியேஷன் நடத்துகிறாங்க, இந்த எனக்கு நான் அசோசியேஷன், நான் எந்த அசோசியேஷனும் கிடையாது. நான் ரிட்டையர்ட் மேன். நான் நடத்தேன், நடத்த எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க நடத்தினா நான் வரமாட்டேன், இவங்க நடத்தினா அந்த மனப்பான்மைலாம் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சிட்டியில் இவ்வளோ 172 பேர் இருந்து இவ்வளோ மெம்பர் தான் வந்திருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த இது ஏற்கனவே காலைல ஒரு நம்பர் கூட பேசினேன். இல்லை சார் நாங்கள் இங்கே தான், இல்லை சார் நீங்கள் நல்லா நடத்துங்க அப்படின்னா, நான் ஏன் சார் நீங்கள் வரலாமே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். வேணாம் சார் நீங்கள் மட்டும் நடத்தலை, கொஞ்சம் ஆட்டோக்காக அப்படி இப்படி வருத்தப்பட்டாங்க. அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம அவங்ககிட்ட பேசுவோம். நான் மறுபடியும் ஒரு தடவை பேசி எல்லாரும் சிட்டியில் இருக்க அவ்வளோ நம்ம வரா மாதிரி ஏற்பாடு பண்ணி நடத்தலான்னு இருக்கிறேன். இந்த அறிவுரைக்கு எல்லாம் நம்ம சொன்ன நம்ம சங்கருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது குரூப் ஃபோட்டோ எடுவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு ஃபோட்டோகிராஃபர்களை கேட்டுக்கொள்கிறேன்.